என் அன்பு குழந்தையே, நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ வேண்டியதை அள்ளித்தரவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. இந்த நாளில் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சுபமாக முடித்து கொடுத்து உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சூட்டுவேன். இதுவரை நீ பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் என அனைத்தும் போதும். இனி உன்னுடைய வாழ்க்கை அனைத்திலும் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும். கவலைப்படாதே. என்னுடைய இந்த சுபவாக்கு ஒரு நாளும் பொய்யாய் போக நான் விடமாட்டேன். என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை வீழ விடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விடியலை உன்னுடைய கையில் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எதிர்பாராத சந்தோஷத்தையும் எதிர்பாராத அற்புதத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும், அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றாலும் நீ அதற்காக ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். பளபளப்பான கல் ஒன்று ஒருவர் கண்ணிற்கு கல்லாகவும் ஒருவர் கண்ணிற்கு வைரமாகவும் தெரிகின்றது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்பதை நீயே புரிந்து கொள். அந்த பளபளப்பான பொருள் உண்மையிலேயே வைரம்தான். ஆனால் அதன் மதிப்பு தெரியாமல் கூழாங்கற்களாக நினைப்பவர்கள் தானே துர்பாக்கியசாலிகள். அதுபோலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை பற்றி பலர் இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. உனக்கான இடம் இது கிடையாது. நான் நிச்சயமாக உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். இப்போதைய உன்னுடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறும். நீ பட்ட கஷ்டங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் பல மடங்கான இன்பங்களாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி என்ன நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் இதன் பிறகு எப்படி இருக்குமோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாளைய விடியலை உனதாக்கி உனக்கேற்ற நல்ல விடியலாக மாற்றி உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பதை நீ உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லும் தருணம் வந்து விட்டது. உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய விடியல் உனக்காகவே விடியும். கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த நன்னாளில் உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். என்ன அது என்று கேட்கின்றாயா? சொல்கிறேன் என் செல்லமே. முதலாவதாக, இன்று முதல் உன்னுடன் நான் நிரந்தரமாக தங்கி உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன்னை விட்டு ஒரு நொடியும் ஒருபோதும் நான் விலகியிருக்கப் போவதில்லை. அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கப் போகின்றேன். இரண்டாவது நற்செய்தியாக, உனக்கான எல்லாமும் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ இழந்து விட்டாய் என்று நினைத்ததும், கைவிட்டு போனது என்று நினைத்ததும், இனி கிடைக்குமா என்று நீ காத்திருந்ததும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. காலமும் நேரமும் கைகூடி வரும் வேளையில் நீயே உன் மனதில் ஏதோ ஒரு கற்பனையை செய்து கொண்டு மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். நீ நிர்கதியாக இருந்த காலமெல்லாம் கடந்து விட்டது என் செல்லமே. இனி உனக்கான நல்ல காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் வீணாக குழம்பிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்காதே. இத்தனை காலங்கள் பொறுமையாகவும் தைரியமாகவும் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிக்கொண்டாய் அல்லவா? எனக்காக, உன் அப்பாவிற்காக இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் காத்திரு.
இதோ இப்போது உன்னிடம் நான் கொடுத்த இந்த 2 நற்செய்திகளையும் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என் செல்லமே. உன் நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் காத்திருப்பிற்கான பலனும் என்றும் வீண் போகாது. நீ என்றுமே எதிர்பார்க்கும் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை சிறப்பாக செய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும். இந்த நன்னாளில் எனதிந்த வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கையோடு அனைத்து செயல்களிலும் ஈடுபடு. நிச்சயம் ஒரு நாள் என் வார்த்தைகள் உன் வாழ்வில் பலிக்கத்தான் போகின்றது. அதுவரை நம்பிக்கையோ. என் அன்பு குழந்தையே, அப்பா, என் வாழ்வில் இன்னும் எத்தனை சோதனைகள் வைத்திருக்கிறீர்கள் என்று நீ கேட்கும் போது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. வாழ்வில் சோதனை என்பது சாதாரணமான இயற்கையான நிகழ்வுதான். ஆனால் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்துள்ளது என்பது, அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடங்கள் என்ன என்பதில்தான் என் வழிகாட்டுதல் உனக்கு புரியும். உனக்கு உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது. அதற்கான தகுதி உன்னிடம் அதிகமாகவே கொட்டி கிடக்கின்றது. வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்வாழ்க்கையை அமைத்து தரும். நீ நீயாக இரு, யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனையும் நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். எப்பொழுதும் உனக்கு கவலைகள் வேண்டாம். எதையெதை நீ அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை என்னால் மட்டுமே உனக்கு அளிக்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும் என் தங்கமே. உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் இது. எதற்காகவும் எப்பொழுதும் அஞ்சாதே. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? நீ எனக்கு நல்ல பிள்ளையாக நடந்து வரும் பொழுது ஒரு தந்தையாக நான் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடிப்பேன். நீ சீரும் சிறப்புமாக எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதே உன் தந்தையின் ஆசை. எதற்காகவும் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விடமாட்டேன். கலங்காதே என் கண்மணியே, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பாசம் வைத்து பரிதவிக்கின்றாயா? கலங்காதே என் குழந்தையே. உன் பாசத்திற்காக அனைவரும் ஏங்கும் காலம் விரைவில் வந்துவிடும். உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் உன் வாழ்வில் நீ ஒரு நாள் நட்சத்திரமாக ஒளி பெற்று ஜொலிப்பாய். ஆனால் அப்பொழுது உன்னிடம் உன் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உன்னை தேடி நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல செய்திகளும் வரும். அன்று நீ நிச்சயம் மகிழ்வாய். உனக்கு அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். எதற்கும் கலங்கி